தமிழகம் முழுவதும் விவசாய சங்கங்கள் அழைப்பு விடுத்த கடையடைப்பு போராட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கையில் பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை. பேருந்துகள், ரயில்கள் வழக்கம் போல இயங்கின. அரசின் அனைத்து சேவை துறைகளும் தடையின்றி செயல்பட்டன. மறியல் போராட்டங்கள் நடந்தபோது சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. தலைநகர் சென்னையில் அரசு அலுவலகங்கள், ரேஷன் கடைகள் வழக்கம் போல இயங்கின. சாலையோர உணவகங்கள், ஹோட்டல்களும் திறந்திருந்தன. தமிழக அரசின் ஆவின் பாலகங்கள் எப்போதும் போல இயங்கி வருகின்றன. இதேபோன்று திருச்சி, கோவை, மதுரை, தஞ்சை, நெல்லை ஆகிய நகரங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்ற இடங்களை தவிர மற்ற பகுதிகளில் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. கடைகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையில் பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை. கிராமப்புறங்களுக்கு செல்லும் பேருந்துகளும் வழக்கம் போல இயக்கப்பட்டன. கர்நாடகத்தை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள், அமைப்புகளின் சார்பில் இன்று சாலை மறியல், ரயில் மறியல் போன்ற போராட்டங்கள் நிகழ்ந்தன. தமிழகத்திற்கு காவிரி நீர் திறக்கப்பட்டதை அடுத்து கர்நாடகாவில் நடைபெற்ற வன்முறைகளுக்கு கண்டனம் தெரிவித்து விவசாயிகள், வணிகர்கள், லாரி உரிமையாளர்கள், வியாபாரிகள், திரையரங்க உரிமையாளர்கள், தொழில்துறையினர், அரசியல் கட்சியினர் என பல தரப்பினரும் போராட்டத்தில் பங்கேற்றனர். தஞ்சை ரயில் நிலையத்தில் சோழன் விரைவு ரயிலை மறிக்க விவசாயிகள் முயன்றனர். அதனை தடுத்த காவல்துறையினருடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் மருத்துவக் கல்லூரி சாலையில் உள்ள உற்பத்தி மற்றும் கலால்வரி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற 1000க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. நாகை மாவட்டம் வேதாரண்யம், தலைஞாயிறு, ஆயக்காரன்புலம், வாய்மேடு, செம்போடை, மருதூர், தகட்டூர், கள்ளிமேடு உள்ளிட்ட 15க்கும் அதிகமான கிராமங்களிலும் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ரயில் மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. ராமநாதபுரம், தேனி ஆகிய பகுதிகளிலும் விவசாயிகளின் போராட்டம் நடந்தது. திருச்சியில் பல்வேறு இடங்களில் கூடிய விவசாயிகள் தரையில் விழுந்து புரண்டும் மறியலில் ஈடுபட்டும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். மதுரை, நெல்லை மாவட்டங்களில் சாலை மறியல், ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன. விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 7 தனியார் சிமெண்ட் ஆலைகளும் மூடப்பட்டன. இதனால் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான சிமெண்ட் மூட்டைகள் தேக்கமடைந்தன. கோவை, நாமக்கல் மாவட்டங்களிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு, மாநிலங்களுக்கு லாரிகள் இயக்கப்படவில்லை. ஈரோட்டில் தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டதால் 100 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டது. அம்பத்தூர் சிப்காட் வளாகத்தில் உள்ள 4000க்கும் அதிகமான தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தன. கோவையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் முழு அடைப்பால் 150 கோடி ரூபாய் அளவிற்கு உற்பத்தி இழப்பு ஏற்பட்டது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. காவிரி விவகாரம் தொடர்பாக அரசியல் கட்சியினரும் போராட்டங்களில் ஈடுபட்டு கைதாகினர். சென்னை எழும்பூரில் திமுகவின் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பேரணி நடைபெற்றது. சாலை மறியலில் ஈடுபட்ட ஸ்டாலின் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். திமுக எம்பி கனிமொழி சென்னை அண்ணா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகினார். கர்நாடகாவில் தமிழர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பிரேமலதா தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெறவிருந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் பங்கேற்கவில்லை என்று அறிவிக்கப்பட்டது. காவிரி பிரச்சினையில் தமிழக விவசாய சங்கங்கள் அழைப்பு விடுத்த கடையடைப்பிற்கு ஆதரவு தெரிவித்து திருமாவளவன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. சென்னை பேசின் பிரிட்ஜ் ரயில் நிலையத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். விவசாயிகள் அழைப்பு விடுத்துள்ள கடையடைப்பிற்கு ஆதரவாக திருச்சி ரயில் நிலையத்தில் மறியலில் ஈடுபட்ட வைகோ உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். கர்நாடக அரசை கண்டித்தும் மத்திய அரசு காவிரி விவகாரத்தில் உடனடியாக தலையிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் அதன் தலைவர் வேல்முருகன் தலைமையில் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.